இந்த ஆண்டு உங்களை எப்படி திருப்தியாக்க போகிறார். உங்கள் ஸ்தலத்திலே, உங்கள் வாசஸ்தலத்திலே உங்களை திரும்பி வர பண்ணி கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார் என்று விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. பேதுருவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போகதான கர்த்தர் வந்தார். வந்த உடனே பேதுரு படகுதான் வெறுமையா இருக்குதுல, வா பேதுருவே, இதான் தோத்துட்டேன்ல, என் கூட வான்னு சொல்லி கூட்டா பேதுரு போகாமலையா இருப்பார்? கண்டிப்பா போயிருப்பார். ஆனா கர்த்தர் அப்படி அனுமதிக்கல. அவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல அவன் அவமானத்தை கண்டானோ, அந்த இடத்துக்கு திருப்ப கூட்டிட்டு போய் அவன் அங்க நிக்க வச்சுட்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, வா பேதுருவே. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த சில ஆண்டுகளுக்காகவோ சில காரியத்திலே சில காரியங்கள் நொறுக்கப்பட்ட நிலைகள், இனி திரும்ப இது என் வாழ்க்கையில துளிர்க்காதா என்கிற கவலையோடு யாராவது சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால், திரும்பி வர பண்ணுகிற என் தேவன், திரும்பி வர பண்ணுகிற என் தேவன் உங்களை திரும்ப எழுப்புவார் என்று நம்புகிறவர்கள் விசுவாசித்து என்னை திருப்தியாக்குவார் என் ஆண்டவர். லோதைமாரில் இருந்த மேவிபோசேத்தை அரண்மனைக்குள்ள கொண்டு, அவன் எங்க பிறந்தானோ, எந்த வீட்டுல வளர்ந்தானோ அதே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க வச்சு சொல்றான், உன் தகப்பனுடைய நிலங்கள் எல்லாம் நன்மையை கொடுக்கறது மட்டுமல்ல, சீபாட்ட சொல்றான், அவன் ராஜகுமாரன் ஒருவனை போல இருப்பான், அவன் ராஜகுமாரன் ஒருவனை போல மகிமையும் கொடுக்கிறான். அதே மகிமை அவன் எப்படி பிறக்கும் போது பார்க்கப்பட்டானோ அப்படியே இப்பொழுதும் பார்க்கப்படுகிறான். இயேசுவின் நாமத்துல தைரியமா இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவாராக. எருசலேமுக்கு ஆமே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தருடைய திரும்பி வர பண்ணி மகிழ்ச்சியாக்குவார்.